மிதிலை பெண்கள் குளங்களில் நீராடும் அழகு பார்க்கடலில் திருமகள் தோன்றியது போலிருந்தது. வணக்கம் நண்பர்களே. முன்னம் கம்பர் பெருமான் மிதிலை நாட்டின் நீரோடைகளின் செழுமையையும் அங்கே எருமைகள் குடைந்து வாளை மீன்கள் பாளைகளில் குதிக்கும் வியத்தகு காட்சியையும் நமக்கு கண்முன்னே நிறுத்தியிருந்தார். அந்த நீர்நிலைகளின் வரிசையிலே இப்போது மிதிலையின் குளங்களை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். அங்கே நிகழும் ஒரு பேரழகிய காட்சியை காணத் தயாராகுங்கள். படைநெடுங்கண் வாளுரை புக படர்புனல் மூழ்கி கடையமுன் கடல் செழுந்திரு எழும்படி காட்டி மிடையும் வெள்வளை புல்லொடும் ஒலிப்ப மெல்லியலார் குடைய வண்டினம் கடி மலர்குடைவன குளங்கள். ஆகா, என்னே கம்பர் பெருமானின் வர்ணனை திறம்! குளங்கள் என்று அக்குளங்களின் அற்புதச் சிறப்பினை சொல்லத் தொடங்குகிறார். படைநெடுங் கண் வாழ் உரைப்புக. அங்கே மிதிலை நாட்டின் மெல்லியலார்கள், ஆம், அந்த நளினமான நங்கையர் நீராட வருகின்றனர். அவர்களுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன தெரியுமா? கூர்மையான வாளை போல நீண்டிருக்கின்றன. அந்த வாள்கள் இமைகள் எனும் உரைகளுக்குள் அடங்கிப் போவது போல நீருக்குள் மூழ்கும் முன் தங்கள் கண்களை இறுக மூடிக்கொள்கிறார்களாம். என்ன ஒரு அற்புதமான உருவகம்! அழகிய கண்களை வாளாகவும் இமைகளை உரையாகவும் கண்ட கவிஞனின் கற்பனை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அப்படி கண்களை மூடியபடி படர் புனல் மூழ்கி பறந்து விரிந்த அக்குளத்தின் நீரில் அவர்கள் ஆழமாக மூழ்குகின்றனர். ஒரு கணம் நீர் மட்டுமே. அடுத்த கணம் அவர்கள் அந்த நீரிலிருந்து மேலே எழும் காட்சி கம்பர் பெருமானின் சிந்தையில் ஒரு தொன்மக் காட்சியை எழுப்புகிறது. கடையமுன் கடல் செழுந்திரு எழும்படி காட்டி. ஆம், முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து செழுமையான திருமகள் ஒளி வீசி எழுந்தாள் அல்லவா? அதுபோல இந்த மிதிலையின் நங்கையர் குலத்து நீரிலிருந்து மேலே எழும்போது அக்காட்சி அன்னை திருமகள் பார்க்கடலிலிருந்து எழுந்த கோலத்தை நமக்கு கண்முன்னே நிறுத்துகிறதாம். என்னே அழகு! நீராடும் ஒவ்வொரு பெண்ணையும் அன்னை திருமகளாக காட்டும். கம்பர் பெருமானின் பார்வை தெய்வத்தன்மை வாய்ந்தது அல்லவா? மிடையும் வெள்வளை புல்லொடும் ஒலிப்ப. அவர்கள் நீருக்குள் குடைய நீரை தழுவி நெருக்கமாக அணிந்திருக்கும் அவர்களுடைய வெண்மையான வளையல்கள் சலசலவென்று ஒலி எழுப்புகின்றன. அந்த ஓசையானது குளத்து நீரிலும் மரக்கிளைகளிலும் ஒலிக்கும் நீர்ப்பறவைகளின் ஒலியோடு கலந்து போட்டியிடுகின்றனவாம். மிதிலையின் நீர்நிலைகள் பெண்களின் நகை ஒலியாலும் பறவைகளின் ஒலியாலும் ஒரு சங்கீத கோர்வையாய் திகழ்கின்றன. அப்படி மெல்லியலார் குடைய அந்த நளினமான பெண் குலத்தினர் நீரில் குடைந்து கழித்து கொண்டிருக்க அதே சமயத்தில் வேறொரு காட்சியையும் கம்பர் இணைத்து காட்டுகிறார். வண்டினம் கடி மலர் குடைவன. அங்கே நறுமணம் வீசும் மலர்களுக்குள்ளே வண்டினங்கள், ஆம் தேனீக்கள் கூட்டங்கூட்டமாக ஆழமாக குடைந்து தேனை பருகி கழித்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் பெண்கள் குளத்தின் நீரில் மூழ்கி ஆனந்தப்பட, மறுபுறம் வண்டுகள் மலரின் மதுவில் மூழ்கி இன்புறுகின்றன. மனிதர்களின் களிப்பும் இயற்கையின் களிப்பும் ஒரே தளத்தில் ஒரே சொல்லாடலில் இணைத்து பேசப்படும்போது மிதிலையின் செழுமை எத்தனை பரிமாணங்களில் விரிகிறது பாருங்கள். இப்படிப்பட்ட அழகு பொங்கும் மிதிலையின் குளங்களின் மேன்மையையும் அதன் பெண்களின் அழகையும் ஒரு சேரச் சுவைக்க கம்பர் நம்மை அழைத்துச் செல்கிறார். இப்படி அழகு பொங்கும் மிதிலை நாட்டின் பெருமையை கம்பர் ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு வரியாக பதிவு செய்கிறார். இந்த எழில் கொஞ்சம் மிதிலையை நோக்கித்தான் நம் ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவருடன் மெதுவாக அடியெடுத்து வைக்கிறார்கள். அடுத்த காட்சியில் மிதிலையின் மதில்களுக்கு வெளியே அவர்கள் காணப்போகும் ஒரு கல்லுருவம் ஒரு பெரும் கதையின் தொடக்கமாக அமையும்.